ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kbartsandcreations. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட கிளாஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது பேசிக்காக செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதான் நான் எடுத்திருக்க நீடில். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அயன் நீடில் இது. இப்போ நம்ம இந்த நீடில் வச்சு தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். நம்ம கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து சைடில் ஃப்ரேமோட சைடில் வந்து கிளாத்தை நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின்ஸ் வச்சு பின் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான். இப்போ வாங்க நம்ம எப்படி செயின் ஸ்டிச் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஸ்விங் த்ரெட்டில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த த்ரெட்டில் எப்படி உங்களுக்கு நான் செயின் ஸ்டிச் போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நாட் போட்டு இது வந்து எப்படி கையில் நம்ம பிடிக்கணும்னா இந்த மாதிரி நம்ம நடு விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிட்டு இந்த ஆள்காட்டி விரல் மேலே இந்த த்ரெட் இப்படி வரணும். வந்து மறுபடியும் அந்த நாட் பிடிச்சிருக்க இடத்துலையே வந்து இந்த த்ரெட்டையும் வந்து பிடிச்சிக்கணும். இப்படி தான் வந்து நம்ம ஃப்ரேமுக்கு கீழே வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த த்ரெட்டை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கீழே வச்சுக்கோங்க, தரையில் வைக்காதீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நீடில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹூக் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இந்த ஹூக்கில் தான் வந்து நம்ம வந்து த்ரெட்டை மாட்டி மேலே வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே குத்திட்டு அந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக அந்த ஹூக்கில் வந்து மாட்டணும். மாட்டி இந்த மாதிரி மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்து கீழே வந்து அந்த நாட் வந்து கிளாத்தில் வந்து டச்சாக இருக்கணும். அந்த மாதிரி ஆகுதான்னு பார்த்துட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து கீழே பிடிச்சி இழுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ரொட்டேட் பண்ணணும். அதாவது த்ரெட்டை வந்து இப்படி கை கீழே இருக்கிறது தெரியுது பாருங்கள், இப்படி வந்து அந்த ஹூக்கில் வந்து மாட்டி மறுபடியும் மேலே வந்து த்ரெட் எடுக்கணும். இந்த மாதிரி அதே தான் ஒரு ஸ்டிச்சு ஒரு ரொட்டேட் பண்ணி மறுபடியும் மேலே எடுக்கும்போது லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி பண்ணி எடுக்கணும். அதாவது ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை நீடில் உள்ளே குத்தி கீழே வந்து ஒரு தடவை வந்து த்ரெட்டை சுற்றணும். நீடில் ஃபுல்லாக சுற்றக்கூடாது, ஆஃப் சர்க்கிள் வந்தால் போதும். அந்த மாதிரி சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது ரைட் அப்படியே லெஃப்ட் அதே மாதிரி. நீங்கள் வீடியோ கிளியராக பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு ஸ்டிச்சு கீழே த்ரெட்டை மாட்டுறோம், மேலே எடுக்கும்போது ரைட்டு லெஃப்ட்டு, அவ்வளோதான். அதே மாதிரி பண்ணால் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் த்ரெட்டை வந்து அழகாக மேலே வரும். பாருங்கள், வீடியோ வந்து நல்லா கிளியராக பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு தடவை குத்திட்டு மேலே எடுக்கும்போது ரைட் லெஃப்ட் அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அயன் நீடில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்விங் த்ரெட்டில் இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த த்ரெட்டில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சரி த்ரெட் வந்து போகலாம். இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ நாம் அடுத்ததாக வந்து சரி த்ரெட்டை வந்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சரி த்ரெட்லேயே வந்து எட்ஜில் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நாட்ஸ் போட்டால் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக போட்டுட்டு சேம் மெத்தட் தான். இந்த 2 விரலையும் பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலில் மேலே இப்படி சுற்றி மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணிக்கணும் த்ரெட்டை. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போகலாம். சேம் மெத்தட் தான். நான் இங்கே பக்கத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி குத்தி அந்த ஹூக்கில் வந்து இந்த த்ரெட்டை இப்படி மாட்டி எடுக்கணும். இந்த மாதிரி மாட்டி எடுத்துட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டிச்சு ஒரு முறை குத்தி ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கீழே சுற்றணும். சுற்றிட்டு மேலே அப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி இப்படி எடுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு ஒரு முறை கீழே சுற்றணும்,
மறுபடியும் மேலே வந்து இப்படி ரைட்டில் திருப்பி மறுபடியும் அப்படியே லெஃப்ட்டு கொண்டு வந்தால் ஒரு லூப் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச் தான் வந்து போடணும். இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக பண்ணணும். ஒரு தடவை இந்த மாதிரி நீடில் குத்திட்டு கீழே ஒரு ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை மேலே வரும்போது ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி பண்ணணும். ஒரு தடவை குத்தி கீழே ஒரு சுற்று சுற்றணும். மேலே இப்படி ரைட் எடுத்துகிட்டு இப்படி திருப்பி லெஃப்டில் இப்படி திருப்பி இங்கே மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் போடணும். அதே மாதிரி தான் வந்து கண்டினியூவாக பண்ணணும். பேசிக்காக நமக்கு இந்த ஸ்டிச் தெரிஞ்சாலே போதும். நம்ம எல்லா ஸ்டிச்சுமே வந்து ஈஸியாக பண்ணலாம். இந்த ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய லைன்ஸ் போட்டு அதில் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த எண்ட் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.